பொதுவா பாத்தீங்கன்னா அரசியல்ல யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் பெரிய விஷயமா இருக்கும். ஆனா சில சமயம் ஒரு தேர்தல்ல யார் ஜெயிக்கிறாங்கன்றதை விட யார் தோத்து கீழே விழுகிறாங்களோ அதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தருணமா இருக்கும். ஆனா அந்த வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படாம பல வருஷ வலியிலிருந்து ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுற சிலரை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது ரொம்ப காலமா ஆறாம இருந்த அரசியல் காயங்களை பத்தியும் ஒரு புது சக்தியோட வரவால கிடைக்கிற ஆறுதல பத்தியும் சொல்ற ஒரு கதை. பல வருஷமா சிலர்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷமா தங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களுக்கும் துரோகங்களுக்கும் விடிவு காலம் பிறக்காதான ஒரே ஒரு தேர்தல் இரவுக்காக காத்துட்டு இருந்த 11 தலைவர்களோட கதை இது. இப்போ நாம பார்க்க போற இந்த பகுப்பாய்வுல ஓட்டு ஷேர் பத்தியோ இல்ல யாரு ஜெயிச்சா தோத்தாங்கங்கிற கணக்க பத்தியோ பேச போறதில்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற மனித உணர்வுகளை பத்தி, அவங்களோட தனிப்பட்ட வழிகளை பத்தி, அவங்க பட்ட காயங்களை பத்தி நாம பேச போறோம். ஒரே ஒரு தேர்தல் முடிவு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒரு ஆத்மார்த்தமான நிம்மதியை கொடுக்குதுன்னு தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம அரசியல் காயம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது சும்மா தேர்தல்ல எதிரும் புதிருமா நிக்கிறது மாதிரி கிடையாது. இது ரொம்பவே பர்சனல். நம்ம முழுசா நம்பின ஒரு கூட்டணி கட்சியோ இல்ல தலைவரோ நமக்கு செய்யற துரோகம், நம்மள பொது வெளியில அவமானப்படுத்துறது இல்ல மொத்தமா நம்மள ஓரங்கட்டுறது, இது மனசுல காலத்துக்கும் ஆறாத ஒரு வடுவை விட்டுட்டு போயிடும். இப்போ அந்த காயம்பட்ட தலைவர்களோட பட்டியலை பார்க்கலாம் வாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்க வலியெல்லாம் ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. அவங்க ரொம்ப நம்புன திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக கிட்ட இருந்துதான். ஒவ்வொருத்தரோட காயமும் ஒவ்வொரு மாதிரி, அவங்களோட கதையும் ரொம்பவே தனித்துவமானது. வாங்க ஒவ்வொருத்தர் கதையா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, சசிகலா அவங்க நம்பி முதல்வர் பதவியை கொடுத்துட்டு போன எடப்பாடி பழனிசாமியே அவங்கள கட்சியை விட்டே தூக்கிட்டாரு. அதே மாதிரி பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மாதிரி கட்சியோட விசுவாசிகள் அவங்க அரசியல் வாழ்க்கையே கட்டி எழுப்பின சொந்த வீட்டை விட்டே துரத்தப்பட்டாங்க. இது வெறும் பதவி நீக்கம் இல்ல, இது முதுகுல குத்துன மாதிரி ஒரு ஆழமான துரோகம். டாக்டர் ராமதாஸோட வலி இருக்கே, அது ரொம்பவே விசித்திரமானது. அவரோட மகன் அவரோட கண்ண முன்னாடியே அவரோட வாழ்நாள் உழைப்பான பாமகவோட அடிப்படை கொள்கைகளையே மாற்றுறத பார்த்துட்டு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. இன்னொரு பக்கம் பாஜகவை அடிமட்டத்திலிருந்து வெறித்தனமா வளர்த்த அண்ணாமலை அவரோட சொந்த கட்சியோட மேலிடம் எடுத்த சில முடிவுகளுக்கு எதிராக நின்னதால அவரே ஓரங்கட்டப்பட்டார். இது சித்தாந்த ரீதியா நடந்த ஒரு பெரிய அவமானம். இங்க பாருங்க, திருமாவளவன் இத்தனை வருஷமா திமுகவுக்கு விசுவாசமா இருந்தும் அவருக்கு கிடைச்சது என்ன? வெறும் 8 சீட்டுங்கிற அவமானம். இன்னொரு பக்கம் சீமான் அவரோட சித்தாந்தம் கொள்கைன்னு எவ்ளோ பேசினாலும் கடைசியில பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்குற கலாச்சாரத்துக்கு முன்னாடி அவரோட வாதங்கள் எல்லாம் எடுபடாம போய் விரக்தியோட உச்சாணிக்கே போயிட்டாரு. கமல்ஹாசன் ஒரு பெரிய சீர்திருத்தவாதியா ஒரு புது அரசியலை கொண்டு வரேன்னு உள்ள வந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரோட நிலைமை, திமுக கூட்டணியில தன் சுயத்தையே இழந்து கிட்டத்தட்ட காணாம போயிட்டாரு. அதே போல வேல்முருகன் அவரோட தமிழர் நலன் சார்ந்த குரல் அவர் சப்போர்ட் பண்ற திமுக அரசாங்கத்தாலேயே கண்டுகொள்ளப்படாம போயிடுச்சு. இது ராகுல் காந்தியோட காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற ஒரு தீராத வலி. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் திமுக ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ முழுசா பயன்படுத்திக்குவாங்க. ஆனா ஆட்சியிலயோ அதிகாரத்திலயோ எந்த பங்கும் கொடுக்க மாட்டாங்க. தேவைப்படும்போது மட்டும் கூப்பிடுற ஒரு விருந்தாளி மாதிரி தான் உங்களோட நிலைமை. ஆனா இந்த பட்டியல்ல இருக்கிற வலி இருக்கே, இது ரொம்பவே ஆழமானது, தொடர்ச்சியானது. பிரேமலதா விஜயகாந்துக்கும் கேப்டனுக்கும் திமுக அதிமுகன்னு 2 கட்சிகளுமே கடந்த 20 வருஷமா கொடுத்த காயங்கள் ஏராளம். அவங்க கல்யாண மண்டபத்தை இடிச்சது, வடிவேலுவை வச்சு கேப்டனோட இமேஜை டேமேஜ் பண்ணது, இன்னொரு பக்கம் அதிமுக அவங்க எம்எல்ஏக்களை இழுத்து கட்சியை உடைச்சதுன்னு அவங்க அரசியல் பயணம் முழுக்க ரணம்தான். சரி, இவ்ளோ காயங்கள், இவ்ளோ குமுறல்கள், இது எல்லாத்துக்கும் ஆறுதல் கொடுக்கற மாதிரி தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? அதோட அரசியல் கணக்குகளை இப்ப நாம பார்க்கலாம். இந்த கதை அந்த பெரிய கட்சிகளோட பலவீனங்கள்ல இருந்து தான் தொடங்குது. இங்குதான் ஒரு அரசியல் முரண்பாடே இருக்கு. அதிமுகவோட வீழ்ச்சிக்கு வெளியில இருந்து யாரும் வரல, அவங்களுக்கு அவங்களேதான் காரணம். இபிஎஸோட ஒவ்வொரு நடவடிக்கையும் கட்சியோட ஆணி வேறையே அசைச்சு பாத்துருச்சு. சசிகலா, ஓபிஎஸ், தினகரன்னு ஒவ்வொரு தலைகளா வெளியே அனுப்புனது மூலமா அந்த பாரம்பரிய ஓட்டு வங்கிய அவரே துண்டு துண்டா உடைச்சு சிதறடிச்சிட்டார். அதே சமயம் திமுக அரசாங்கம் மேல மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல, இளைஞர்கள் கோபம், மாநிலத்தோட கடன் சுமையில ஒரு பெரிய எதிர்ப்பு வாக்கு வங்கி உருவாகியிருந்துச்சு. ஆனா இந்த ஓட்டுகளை போடுறதுக்கு சரியான மாற்று இல்ல. அந்த வெற்றிடத்தை தான் தமிழக வெற்றி கழகம் கச்சிதமா வந்து நிரப்புச்சு. பாருங்க, வரலாறு திரும்பவும் வருது. ஆனா ஒரு பெரிய ட்விஸ்டோட.
கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்குள்ள மெதுவா வந்து ஓட்டுகளை பிரிக்கிற ஒரு சக்தியா வளர்ந்தாரு. ஆனா தளபதி விஜய் முதல் நாளே 234 தொகுதியிலையும் போட்டி போட்டு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் மாற்ற ஒரு முழுமையான மாற்றா புயல் மாதிரி உள்ள வராரு. இது ஓட்டு பிரிக்கிற கணக்கில்ல, இது ஆட்சியை பிடிக்கிற நேரடி யுத்தம். இந்த 25% இது வெறும் நம்பர் இல்ல, விஜயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுற ஒரு அளவுகோல். இது ஒரு சாதாரண எதிர்ப்பாலை கிடையாது, இது ஒரு அரசியல் சுனாமிங்கிறத இந்த ஒரே ஒரு நம்பர் நமக்கு நல்லாவே புரிய வைக்குது. இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட உணர்ச்சிகரமான கட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த தேர்தல் முடிவுகள் வந்த இரவு காயப்பட்ட ஒவ்வொரு தலைவருக்கும் அது எப்படி ஒரு தனிப்பட்ட நிம்மதியும் பழி தீர்க்கப்பட்ட உணர்வையும் கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, திமுக அதிமுகவோட வீழ்ச்சிங்கிறது வெறும் அரசியல் தோல்வி இல்ல, அது காயப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட நிம்மதியை கொடுக்குது. சசிகலாவுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. திருமாவளவனை அவமானப்படுத்தினவங்க இன்னைக்கு அவரோட ஆதரவுக்காக நிக்க வேண்டிய நிலைமை. அண்ணாமலை சொன்னது சரிதான்னு மக்கள் தீர்ப்பு சொல்லிருக்கு. சீமான் எந்த சிஸ்டம் மாறணும்னு சொன்னாரோ அது கண் முன்னாடியே செறிஞ்சு விழுந்திருக்கு. ஆனா பிரேமலதாவுக்கு கிடைக்கிற ஆறுதல் இருக்கே, அது ரொம்பவே ஆழமானது. ஒரு கவிதை மாதிரி. அவரோட கணவர் கேப்டன் விஜயகாந்த் எந்த புரட்சிய தொடங்க நினைச்சாரோ அதே பேரை கொண்ட இன்னொரு விஜய் அதை செஞ்சு முடிக்கிறது, இது வெறும் தற்செயல் இல்ல, இது காலத்தோட ஒரு கவித்துவமான தீர்ப்பு. அதனால இந்த தேர்தல் முடிவை நாம ஒரு கட்சியோட வெற்றியா மட்டும் பார்க்கக்கூடாது. இது கிட்டத்தட்ட 60 வருஷமா தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்ட ஒரு பெரிய அரசியல் கட்டமைப்போட சரிவா இருக்கலாம். இது ஒரு தலைமுறை மாற்றம், ஒரு சகாப்தத்தோட முடிவு. அப்போ 60 வருஷமா வேரூன்றிருந்த ஒரு அரசியல் சிஸ்டம் உடையும் போது உண்மையான வெற்றியாளர் யார்? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச விஜயோட ரசிகர்களா, இல்ல இத்தனை வருஷமா திராவிட கட்சிகளால காயப்பட்டு இப்போ அமைதியா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுற அந்த 11 தலைவர்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க.